மனுஷியா இருக்கிறதே அவங்கனாலதான். நான் அனாதை நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் அனாதையே கிடையாது. நீங்க இருக்கிட்டு நான் அனாதை கிடையாது. எங்க சித்தப்பாவை நாங்க கூட்டிட்டு போறோம். அச்சயம் ட்ரஸ்டுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இவர் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு அக்ஸியம் டீமுக்கும் எல்லா நண்பருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சந்தோஷம். வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நவீன்குமார், அட்சய மரக்கட்டளையோட தலைவர் மற்றும் நிறுவனர். நம்ம அட்சய மரக்கட்டளை மூலமா கடந்த 10 வருடங்களா சாலையோரங்கள் இருக்கக்கூடிய யாசகர்கள், மணல்ல பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்ற நபர்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு நாங்கள் மறுவாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 10 வருடங்கள 1000க்கும் மேற்பட்ட நபர்களை நாங்கள் மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்க்கை கொடுத்துருக்கோம். எல்லா மக்களோட உதவிகள்னால எங்களுக்கு ஈரோட்ல இருந்து நசீனூர் பக்கத்துல ஒரு இடம் வாங்கி அதுல 200 நபர்கள் தங்கும் அளவுக்கு ஒரு காப்பகத்தை கட்டிட்டு இருக்கோம். நிறைய மக்கள் உதவிகள் செஞ்சதன் அடிப்படையிலும் நிறைய நபர்கள் மொய் 101 ரூபாய் அப்படிங்கிற திட்டத்துல நிறைய பேர் 100 ரூபா டொனேட் பண்ணதன் அடிப்படையிலும் இந்த கட்டடத்தை ஒரு 70% வேலைகளை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னமும் சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய நிறைய ஆதரவற்ற நபர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டு ரோட்ல தவிக்கக்கூடிய நபர்கள், நோயினால பாதிக்கப்பட்டு ரோட்ல ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாம நடக்க முடியாம எலும்புந்தோளமா பல ஆதரவற்ற உயிர்கள், பல ஆண்மக்கள் அனாதைகளா இன்னமும் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்க்கை கொடுக்கணும்னா அதுக்கு இடம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதற்கு தான் இந்த இல்லத்தை நாங்கள் வெகு விரைவில் முடிக்கணும்னு ஆசைப்படுறோம். உடுத்த உடை இல்லாம ஒருவேளை உணவு கொடுக்க வழி இல்லாம யாராவது என்னை தாத்தான்னு கூப்பிட மாட்டாங்களா, பாட்டின்னு கூப்பிட மாட்டாங்களான்னு ஏக்கத்துல பல உயிர்கள், பல ஆன்மாக்கள் அனாதைகளா இறக்கும் சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. என்னை பாதுகாப்பு ஓம்ல பார்த்ததுக்கு மிக்க மிக்க மிக நன்றி. இதற்கு நீங்க எல்லா மக்களும் எங்களுக்கு உதவிகள் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப பக்கபலமா இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சிறிய தொகையிலிருந்து பெரிய தொகையில உங்களால முடிந்த உதவிகளை நீங்க இந்த கட்டிடத்திற்கு கொடுத்து நிறைய மக்களோட வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுத்த உதவி செய்யுங்க. நன்றி.